ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அஞ்சலி சரவணன் கிட்ட நம்ம விலகிடலாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சோகத்தில் இங்கே நம்ம சரவணனுமே நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்காங்க. கோமதியும் பாண்டியனும் நம்ம சரவணனை பயங்கரமாக திட்டுறாங்க, எதுக்குடா குடிச்சிட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சரவணன் வந்து பாண்டியனுக்கும் கோமதிக்கும் மரியாதை கொடுக்காம அவங்க பாட்டுக்கு உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க. கோமதி இருந்துட்டு, என்னங்க இது, ஏங்க இவன் இப்படி இருக்கான், முன்னாடியெல்லாம் நம்ம சொல்கிற பேச்சை தாண்டி அவன் வேறு எதுவுமே மூச்சு கூட விட மாட்டான், இன்றைக்கி என்னடானா பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான், அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்காங்கங்க. என்னங்க நடக்குதுங்க, சரவணன் முன்ன மாதிரி இல்லைங்க, அவன் ரொம்ப ரொம்ப மாறிட்டான், எதுக்காக இன்றைக்கி குடிச்சிட்டு வந்தானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ ரிலாக்ஸ் ஆறு, பார்த்துக்கலாம், அவன் காலையில் எந்திரிச்சு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம அஞ்சலி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம சரவணன் கூட கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கிறப்பவே அவங்க 2 பேருமே ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஆசையிலையுமே ஒரு கனவு கோட்டையிலையுமே இருந்திருப்பாங்க. ஸோ அதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சரவணனும் அஞ்சலியும் மீட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை அஞ்சலிக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அதே சமயம் அவங்களோட மனசாட்சியுமே அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா நம்ம சரவணனுக்கு கல்யாணம் இருக்குது, அதே சமயம் மயில் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தைய நினச்சியுமே ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தாங்க அஞ்சலி. ஸோ அதை வெளிப்படையாக இப்போது வந்து நம்ம சரவணன்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. தன்னால் ஒரு குழந்தையோட எதிர்காலமும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையும் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை விட்டு விலகியாச்சு. என்னதான் விலகி வந்தாலுமே சரவணனோட நினப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அஞ்சலிக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. லவ் பண்ண பையனை கல்யாணமும் பண்ண முடியல, தானாக கிடைச்ச வாழ்க்கையும் நமக்கு சரியில்லை, திரும்பவும் லவ் பண்ண பையன் கூடயே ஒன்று சேர சுச்சுவேஷன் வந்துமே நம்மளால் ஒன்று சேர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், தவிப்பு எல்லாமே நம்ம அஞ்சலியை போட்டு ஒழுக்கி எடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கோமதியுமே மயில் கூட நம்ம இருக்கணும், இந்த ஸ்கேனில் கண்டிப்பாக குழந்தை நல்லா தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போது இங்கே நம்ம மயிலுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. டாக்டர், நான் இன்றைக்கி ஸ்கேனுக்கு வந்திருக்கேன், ஸ்கேனில் என் குழந்தை இன்றைக்கி நல்லா தெரியும்ல, நல்லா வளர்ந்துருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் மயில், இது அண்ணாமலை ஸ்கேன், 5வது மாதம், நல்லா குழந்தை கிளியராகவே தெரியும், நீங்கள் அழகாக உங்கள் பேபியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மயிலுமே ரொம்பவே ஆசையாக இருக்காங்க தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்கு. கூட குழந்தையோட அப்பாவும் தன்னோட புருஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிக்கிறாங்க நம்ம மயில். இருந்தாலும் நம்மளோட தலைவிதி இப்படி தான், நம்ம தனியாக தான் நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு நம்ம தலையில் எழுதி வச்சுருக்கு போல். இதையும் தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும், என்ன நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே நினச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்குமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறப்போ, இங்கே பாருங்கள் உங்கள் கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், நான் தனியாக தான் வந்திருக்குன்னு சொல்ல வரப்போ நம்ம கோமதி வந்து நிற்கிறாங்க. நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம மயில் கோமதியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை, நீங்கள் எப்படி அத்தை இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன், நான் உன் கூட இருக்க மயில், எதுக்காகவும் நீ கவலைப்படாத, எப்போவுமே நான் உனக்கு உறுதுணையாக ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் நிற்பேன், வா நம்ம இப்போ ஸ்கேனில் குழந்தைய பார்ப்போம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ கோமதி சொன்ன வார்த்தையை நம்ம மயிலுக்கு அந்த வார்த்தை ரொம்பவே ஆறுதலாக இருந்தது. ஸோ நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பு நம்ம மயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. கோமதி வந்ததுனால இங்கே நம்ம அதாவது மயில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஸ்கேனுமே பண்ணுறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியவும் வராங்க. குழந்தைய நல்லா பார்த்தீங்கள, குழந்த எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கோமதிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இப்போ தெரிஞ்சுது, ஆனால் சரியாக எனக்கு உருவம்லாம் அவ்வளோவா தெரியல டாக்டர், எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுமா, உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, உங்களுக்கு 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம கோமதிக்கு குழந்தைனாவே அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதை கேட்டதுமே அவங்களுக்கு சந்தோஷம் தலைகால் புரியல. டாக்டர், என்ன சொல்கிறீங்க டாக்டர், 2 குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கு பேரனோ பேத்தியோ ட்வின்ஸ்
ட்வின்ஸாக தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம கோமதிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மயில், 2 குழந்தைய நீ என் வீட்டுக்கு வாரிசாக பெற்று கொடுக்க போறியா, மனசுக்கு அம்புட்டு நிறைவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மயிலை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்க வயிற்றில் 2 குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் உங்களுடைய கவனிப்பு வந்து ரெட்டிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டாக்டர் நான் மயிலை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன். மயிலுக்கு இனிமேல் எந்த குறையுமே இருக்கவே இருக்காது. அவளுக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் கோமதி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ டாக்டருமே சரிங்கம்மா, நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் அதாவது எழுதி கொடுக்குறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைனாக லிஸ்ட்டாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மயிலும் கோமதியும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்துடுறாங்க. கோமதிக்கு இப்போ வரைக்குமே டாக்டர் சொன்ன விஷயம், அதாவது ட்வின்ஸு அப்படின்ற ஒரு வார்த்தை காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. உடனேங்க நம்ம மயில்கிட்ட, மயில் என்னால் இப்போ கூட அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. 2 குழந்தை நமக்காக தேடி வரப்போகுது அப்படின்னலாம் பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, எனக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று, என் குழந்தைங்க 2 பேருமே அப்பா இல்லாமல் வளர போகிறத நினச்சாதான் மனசுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்குமே ஒரு நிமிஷம் கவலையே ஆயிடுது. இங்கே பாரு மயில், அதை பற்றி நீ நினச்சி கவலையப்படாத. நான் அப்போவே யோசிச்சுட்டேன். நான் செக்கப் முடிஞ்சு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா தான் யோசிச்சு வச்சுருக்கேன். நீ என்ன சொல்கிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வரமாட்டேன். நான் அங்கே வந்தேன் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எதுக்காகத்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே கவலையாக சொல்கிறாங்க. இங்கே பாரு மயில், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் தயங்கி நின்னதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போது நம்ம வீட்டுக்கு தான் வர, திரும்பவும் அம்மா வீட்டுக்கு போகலாம் வேண்டவே வேண்டாம். நீ ரொம்ப கவனமாக உஷாராக இருக்கணும். அதாவது இனிமேல் உன் மனசு காயப்படாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். நான் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அப்படி தான் நடந்துப்பாங்க. சரவணனுமே உன் கூட நல்லபடியாக பேசுவான் சரியா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, சரவணன் மாமாவை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய மாட்டேன். நாங்கள் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சரவணன் மாமா ரொம்ப கோவப்படுவார். நான் இங்கே எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் அத்தை அப்படி சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், இந்த அத்தை சொல்கிறத கேட்பிய மாட்டியா, நீ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தான் வர, நம்ம வீட்டில் மட்டும்தான் நீ இருக்க, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போது வீட்டுக்கு தான் வராங்க. நம்ம மயில் வரலன்னு சொன்னாலுமே கட்டாயப்படுத்தி தான் நம்ம கோமதி வந்து மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நைட்டு நம்ம சரவணன் வந்து நிறைய குடிச்சிட்டு வந்ததுனால ரொம்ப லேட்டாக தான் காலைல எந்திரிச்சு வராங்க. ஸோ 10-11 மணி ஆகுது. ஸோ அப்போ தான் எந்திரிச்சு வெளியே வருவோம். கரெக்டாக நம்ம கோமதியும் மயிலும் வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அதை பார்த்தீங்க நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா என்னம்மா, எதுக்காக இந்த ஃப்ராடுக்காரியே நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே கோமதி இருந்துட்டு, டே சரவணா, எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம், தேவையில்லாமல் வெளியில் நின்று சத்தம் போடாத, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. ஏற்கனவே இவள் வந்து நம்ம குடும்பத்தை தரமட்டமாக நாசமாக்கினதால எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் இவளை நான் இந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே மாட்டேன். ஒன்று இவள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்கு அவளை வர வச்சுருந்தாலுமே, இல்லை அவள் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு அவள் சொன்னாலுமே கண்டிப்பாக அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அவள் இருந்தானா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே சரவணா, என்னடா நீ பாட்டுக்கு விடாமல் பேசிக்கிட்டே இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட கையை பிடிச்சிக்கிட்டு மயிலோட கையும் பிடிச்சிக்கிட்டு 2 பேரையுமே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ உள்ளே வந்ததுமே நம்ம அரசி, ராஜி, மீனா இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ பாண்டியன் மட்டும் கடைக்கு போயிருப்பாங்க. இப்போது இங்கே மயிலை பார்த்ததுமே ராஜி, மீனா, அரசி இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா இருந்துட்டு, என்ன அத்தை மயிலக்காவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே நம்ம அரசி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, அண்ணி என்ன நீ, அம்மா திடீர்னு மயிலை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை வெடிக்க போகுதோ, அண்ணன் வேற ரொம்ப கோவமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு
தெரியுதா? இவன் என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சவமா, நம்ம வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ரொம்பவே காயப்படுத்தினவர். போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அலைஞ்சிருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், இவளால் நிறைய காயப்பட்டிருக்கோமா. இவளை எதுக்காக நடு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க? இவளை பார்க்க பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக கோவமாக பேசவும், சரவணா உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமும் சந்தோஷமான விஷயமும் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்த நீ கேள்விப்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எல்லா கோவமும் தணிஞ்சு போயிடும்டா. இதுக்கப்புறமும் கோவம்னு சொல்லிட்டு கோவத்தை முன்னாடி வச்சுக்காது, சரியா? கோவத்தை தூக்கி குப்பையில் போடு. நான் சொல்கிற விஷயத்த கேட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு சரவணா, ப்ளீஸ் சரவணா, நான் சொல்கிறத கேளு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னம்மா நீ சந்தோஷமான விஷயத்த சொல்லிட போகிற? அப்படி அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டதும் இந்த மயில் இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன்னா என்ன? அப்படி என்னம்மா இவ பெரிய சாதனை சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் ஏன்டா இப்படி மயிலை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிற? இந்த மாதிரி டைமில் அவள் சந்தோஷமாக இருக்கணும்டா. நான் சொல்கிற விஷயத்த கேட்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத சரவணா. நான் சொல்ல வர விஷயத்த என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேளு சரவணா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லுங்கம்மா, அப்படி என்ன சொல்லிட போகிறீங்க? மயில் இதே வீட்டில் இருக்கட்டும், அவள் மாசமாக இருக்கா, பாவம் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாவது அவள் இங்கே இருக்கணும் அப்படின்னா சொல்ல போகிறீங்க. இதை விட்டால் வேறு என்னம்மா அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம்டா, கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அப்படி என்ன அத்தை விஷயம்? மயிலக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, மயிலக்காவை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா? அதெல்லாம் எப்போவோ ஏற்றுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமும் நம்ம குடும்பத்தில் பிரிவுன்றது எதுவுமே வேண்டவே வேண்டாம் மீனா. நீ கூட இனிமே கோட்டர்ஸ்லலாம் இருக்கக்கூடாது, நீயும் செந்திலும் இதே வீட்டில் தான் இருக்கணும். இப்படி நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருப்போம், நடந்த எல்லாத்தையுமே எல்லாருமே மறந்துடுவோம். இதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம். சண்டை சச்சரவுன்னு இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மீனாவுமே, அத்தை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குத்த, ஆனால் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, அதெல்லாம் சாத்தியமாகும். உடனே சரவணனும், இங்கே பாருமா, கண்டிப்பாக சாத்தியமாகாது. ஏமா இப்படி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? இவன் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ கூட இருந்த அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நினச்சி பார்த்தா கூட இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவ கூடயா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுதுமா. நீ என்னடனா நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துடுவோம், புதுசாக வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போன்னு ஏதோ வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுமா. இங்கே இருக்கவே கூடாதுமா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை வேண்டாம் அத்தை, நான் அப்போவே சொன்னேன்ல இவங்க நிறைய கோவப்படுவாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னையும் என் குழந்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன். யாரோட உதவியே எனக்கு வேண்டவே வேண்டாத்த. நான் இப்போல்லாம் வேலைக்கு போகிறேன் அத்தை, கை நிறைய இல்லைனாலுமே என்னுடைய தேவைக்காக நான் சம்பாதிச்சுக்கிறேன், அந்த பணமே எனக்கு போதும், தயவு செஞ்சு நான் போகிறேன் அத்தை, தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, மயில் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருமா. டேய் சரவணா, இங்கே பாருடா, மயில் வயிற்றில் ரெட்டை குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு விஷயத்த சொல்லவும், இதை கேட்ட இங்கே சரவணன் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாரு. ஒரு நிமிஷம் நடந்த பிரச்சனை சண்டை எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தையோட நினப்பு மட்டும்தான் இங்கே நம்ம சரவணனோட மனசில் இருக்குது. ஸோ இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த அளவுக்கு பயங்கர ஆழ்ந்த சந்தோஷத்துக்கு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். உடனே மயில் கிட்ட ஓடி வந்து, மீனா, மயிலக்கா, அத்தை சொல்கிறது உண்மையா? நீங்கள் 2 குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? ட்வின்ஸ் பிறக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இன்றைக்கி தான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதை 3 மாதத்துலேயே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், அது ஒரு சிலவர்களுக்கு இப்படி தான், அதாவது ஒரு 4 மாதத்துல தெரியும், 5 மாதத்துல தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து அதாவது 3 மாதத்துலேயே கூட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ தான் சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா. நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி என் வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. மனசுக்கு அம்புட்டு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசி ராஜி இவங்க எல்லாருமே மயில் கூட வந்து நல்லா சகஜமாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. நம்ம மயிலுக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம சரவணன் அதாவது எதுவுமே பேசாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சரவணன்,
மயில் கிட்ட போய் நிற்கிறாங்க. மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் படபடப்பாகவும் இருக்குது. ஐயோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் நிற்கவும், உடனே நம்ம சரவணன் நம்ம மயிலோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு, மயில் நீ 2 குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கியா? நம்ம குழந்தை நம்ம குழந்தை மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம சரவணன் சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம மயிலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது நம்ம சரவணன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம மயில். நம்ம கோமதி கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா எப்படியோ சரவணனோட மனசு மாறிடுச்சு, நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு குடும்பம் குட்டின்னு சந்தோஷமாக நம்ம எல்லாருமே வாழணும் அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ மயில் இருந்துட்டு, மாமா என்ன மன்னிச்சிட்டியலா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு மயில், நடந்த எதுவுமே இப்போ பேசவே பேசாத. அம்மா சொன்ன மாதிரி நடந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். நம்ம சந்தோஷமாக புதுசாக நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் நம்ம குழந்தைங்களுக்காக. இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட பொய்யா நடிக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் நம்ம சரவணனோட காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டே, இதுவே எனக்கு போதும். நம்ம குழந்தைங்க, நீங்கள், அத்தை, மாமா, ராஜி, அரிசின்னு எல்லாருமே நம்ம குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் மாமா. இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் என்னால் வராது மாமா, இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சரவணனுமே, உன்னை நான் நம்புகிறேன் மயில், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இனிமேல் அழகாக மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ சரவணன் வந்து ட்வின்ஸுன்னு கேள்விப்பட்டிருந்தாலுமே இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணம் நம்ம அஞ்சலியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அதாவது கொஞ்ச நேற்று வரைக்குமே நம்ம சரவணன் வந்து அஞ்சலி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மயிலை ஏற்றுக்கவே கூடாது, மன்னிக்கவும் கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம அஞ்சலி வந்து விலகி போனதுனால மட்டுமே இப்படி ஒரு வார்த்தையை நம்ம சரவணன் மயில்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம அஞ்சலியும் தான். ஸோ அஞ்சலிக்குமே இந்த ஒரு பெருமை போய் சேரும்னு தான் சொல்லணும். ஒரு குழந்தைக்காகவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் ஒரு குடும்பத்தையுமே யோசித்து நம்ம அஞ்சலி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களாலையுமே ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகுது. ஆனாலுமே நம்ம அஞ்சலியோட வாழ்க்கை தனிமரமாகவும் சந்தோஷமே இல்லாமல் ஒரு இருண்ட வீடாகவும் தான் அவங்க வாழ்க்கை இருக்க போகுது இனிமேல். ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வேறு யாரையாவது கொண்டு வர முடியும். ஆனாலும் அதுக்கு அவங்க மனசில் இடம் கொடுக்குமான்றது டவுட்டு தான். ஸோ அவங்களோட லைஃப் அப்படி போக போகுது. இப்போ நம்ம மயிலுமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இவங்க வாழ்க்கை நல்லா சிறப்பாக தான் இருக்க போகுது. நம்ம கோமதி இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ பாண்டியனுமே ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, முக்கியமான விஷயன்றதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கோமதி இம்பிட்டு சந்தோஷமாக இருக்க, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இனிமே நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம ஒன்று சேர்ந்து எல்லாருமே ஒன்றா வாழ போகிறோங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கோமதி, விஷயத்த சொல்லாமல் என்னவோ வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க இதெல்லாம் வசனமெல்லாம் இல்லைங்க, என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. ஏங்க விஷயத்த சொல்கிறேங்க, மயில் வயிற்றுல 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க, இன்றைக்கி தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் இங்கே நம்ம பாண்டியனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுக்கு சரவணன் நினப்பு தான் போகுது. 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு கோமதி சொல்கிறா. ஆனால் சரவணன் இப்போ வரைக்குமே மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற விஷயமா எதுவுமே அவன் பிடிப்படுற மாதிரி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இம்புட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இல்லை கோமதி நீ சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் சரவணன் இது விஷயமா என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே, அதை நினச்சாதான். ஒத்தைக்கு 2 குழந்தை வரப்போகுது, 2 குழந்தைகளோட எதிர்காலம் சந்தோஷம் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கு அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஒன்றா ஒரு இடத்துல இருந்தால் தானே அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதை நினச்சி தான் கோமதி நான் வருத்தப்படுறேன். ஏங்க அதை நினச்சி கூட நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. என்ன சொல்கிற கோமதி, ஆமாங்க இது சரவணனுமே மயிலை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க 2 பேரும் இப்போ நம்ம வீட்டில் தாங்க இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டேங்க நம்ம பாண்டியனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். கோமதி நீ சொன்னல ஒத்தைக்கு 2 குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இப்போது எனக்கு 2 இல்லை பல மடங்கு
எனக்கு மனசில் அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே அவங்களோட சந்தோஷத்தை கோமதி கிட்ட வெளிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலோட அம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போன மயில் இன்னுமே வீடு திரும்பவே இல்லை. இம்புட்டு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, ஐயோ தனியாக வேற அனுப்பிட்டோம், கூட போயிருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, மாசமாக இருக்க புள்ளியை தனியாக அனுப்புனது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுடர்கிட்ட, அதாவது அவங்க பொண்ணு, அதாவது மயிலோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, ஏய் சுடரு என்னடி இன்னுமே உன் அக்கா வரவே இல்லை, அம்மா உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா, நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்னடி பின்ன என்ன சொல்கிற, இங்கே பாரு, அதாவது நம்ம சுடர் வந்து திட்டுறாங்க, இங்கே பாருமா நீ தப்பு பண்ணிட்டமா, மயிலக்கா கர்ப்பமாக இருக்காங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையாவது வெளியே எங்கேயாவது போனாங்கன்னா கூட போகலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நானும் வரேன் தான் சொன்னேன், ஆனால் அவள் தான் என்னை கூட்டிகிட்டு போகவே இல்லை, தனியாக திமிர் எடுத்து போனால் இப்போ என்ன பிரச்சனைனே தெரியலையா அவளுக்கு, இன்னுமே வீடு வரல, ஃபோன் பண்ணாலுமே ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி, ஃபோனில் சார்ஜருமே கட் ஆகிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. சுடருக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இப்போது இங்கே மயிலோட அப்பாவுமே ஏதோ வேலை முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. யோ இன்னுமே மயிலை காணையா, போய் எங்கே போயிருக்காளன்னு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே கோமதிக்கிட்ட இருந்து இங்கே பாக்கியத்துக்கு கால் வருது. ஸோ பாக்கியமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சம்மந்தியம்மா, என்ன திடீர்னு எங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா மயில் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இனிமேல் அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட எங்கள் பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கிறதுல என்னம்மா நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவள் இனிமேல் அங்கே தான் இருப்பான்னு வேறு சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, போன மயில் இன்னுமே வீடு திரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பதட்டத்தில் இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க, ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, அடைச்சி போதும் நிறுத்துமா, ஒரு மாதமாக இருக்கிற பிள்ளை தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறாளேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விவஸ்தை இல்லை, அவளை தனியாக அனுப்பி வச்சுருக்கீங்க, நீங்களாம் இதை பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ உடனே பாக்கியம் இருந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க, என்ன பேசுறதுன்னே தெரியாமல். உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, இதுக்கப்புறம் சரவணனும் மயிலும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மயில் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறா, அவளை நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குறோம், நீங்கள் அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ சம்பந்தியம்மா மயில் வாழ்க்கை நல்லா இருந்தது அப்படின்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபோனுமே வச்சுடுறாங்க. சுடர் இருந்துட்டு, அம்மா என்னம்மா மயிலக்கா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஷயத்த சொல்லவும் சுடருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மயிலக்கா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த கடவுள் இப்போ ஒரு நல்ல ஒரு வழியை காட்டிருச்சு, மயிலக்கா வயிற்றில் வளர்கிற குழந்தையும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அம்மா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ சொல்கிற பேச்சை நான் கேட்கவே மாட்டேன், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அப்படியே பண்ணிக்கினாலும் நேர்மையாக உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அக்கா மாதிரி என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கவே மாட்டேன், உங்கள் பேச்சை எந்த விதத்துலையுமே நான் கேட்கவே மாட்டேன், நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் எனக்கு ஏற்றவனா நானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அடி என்னடி என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு தேவையில்லாமல் நீயே பார்த்து கல்யாணம் பண்ணின்னு வரேன்னு சொல்லிட்டு எவனாவது உதவாக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வர போகிற, இங்கே பாரு உனக்கு பணக்கார மாப்பிள்ளையை தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்போ தான் நீ வசதி வாய்ப்போடு இருக்க முடியும், ஒரு கஷ்டம்னு வந்தால் நீ எங்ககிட்ட வந்து நிற்பல்ல, 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட நாங்கள் தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கக்கூடாதுடி, அந்த மாதிரி நிற்காத அளவுக்கு உனக்கு பெரிய இடத்து மாப்பிள்ளையை தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா பெரிய இடத்துல கொடுக்குறேன்னு சொல்கிறியே, பெரிய இடத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீ எனக்கு நகை நட்டு சீர்வரிசைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே செட்டிலாக செஞ்சு கொடுக்கணுமா, அப்போ தானே அவங்களும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துடி, ஓ நீ மட்டும் செட்டிலாக செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்க போகிற மாப்பிள்ளை மட்டும் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறேன். அம்மா இதெல்லாம் சரியே இல்லை, இங்கே பாரு என் வாழ்க்கை விஷயத்தில் நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காத, என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் போயிடுறாங்க. பாக்கியத்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, ஏன்னா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, எல்லாம் நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக திட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் அதாவது ரூம்குள்ளே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம கோமதி ஒவ்வொரு டிஷ்ஷு, ஒவ்வொரு ஜூஸு, ஒவ்வொரு வகையான ஜூஸாக எத்தனை வகையான ஜூஸை கொண்டு வந்து நம்ம மயிலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே மயில் இருந்துட்டு, என்னத்தை இம்புட்டும் ஒரே அடியாக நான் எப்படி சாப்பிட முடியும், நீங்கள் பாரு மயில் பசி எடுக்கிற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இரு, நீ ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும், வயிற்றில் 2 குழந்தை இருக்குது, அந்த 2 குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் மயில் ஒவ்வொருத்தையும் பார்த்து செய்கிறேன், அந்த குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு வயிற்றில் இருக்கிறப்பவே அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதுக்கு நீ நல்ல சாப்பாடாக ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டா மட்டும்தானே அது சாத்தியமாகும், அதுக்காக தான் ஒவ்வொன்றுத்தையும்
எல்லாத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன். நான் கொடுக்குற சாப்பாடு அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, உனக்கும் சத்தாக வந்து சேரும். நீயும் நல்லா அதாவது டெலிவரி டைமில் எல்லா வலியும் தாங்கக்கூடிய சக்தியை இந்த சாப்பாடு உனக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வேண்டாம்னாலுமே வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வைக்கிறாங்க நம்ம கோமதி. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்